Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். சரி, நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தால் சுவையான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.